அதாவது ஒரு வாரத்துக்கு முன்னால் சண்முகவேலை சார் வந்து என் கையில் ஒரு புக்கு கொடுத்தாங்க. சண்முகவேலை சாருக்கு ஒரு பழக்கம் உண்டு, எப்போயுமே புக்ஸ் நிறைய வாங்குவாங்க. என் கையில் ஒரு புக்கு கொடுத்தாங்க. அந்த புக்கு என்னதுன்னா சாணக்கியருடைய அர்த்த சாஸ்திரம். அந்த அர்த்த சாஸ்திரம் புக்கில் ஒரு தலைவன் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற நிறைய டிப்ஸு எனக்கு இந்த ஜிஓபிபிசியில் என்னால் படிக்க முடியல. இருந்தாலும் ஒரு தலைவன் வந்து தன்னுடைய மக்களை நல்லபடியாக பார்த்துக்கணும், ஒரு கஷ்டமான காலங்களில் தலைவன் முன்னால் நிற்கணும், ஒரு சந்தோஷமான நேரங்களில் பின்னால் நின்று நம்ம சார்பான உள்ள ஆட்களுக்கு ஆதரவு கொடுக்கணும், நம்ம சார்பான ஆட்களை பாதுகாப்பாக வச்சுக்கணும் அப்படிங்கிற நிறைய டிப்ஸு படித்தேன். அப்போ என் மனசில் தோன்ற இமேஜ் வந்து நம்ம டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் தினேஷ் பாபு சார் அவங்க தான். அவங்கள மறுபடிக்கும் ஒரு மட்டும் வருக 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 என வரவேற்கிறேன். நம்ம பார்த்த சாரதி சார் வந்து ரொம்ப ஒரு கைண்டாக இருப்பாங்க. எப்போ ஃபோன் பண்ணாலும் எடுப்பாங்க. அவங்க வந்து எந்த ஆலோசனையும் அவங்கள்ட்ட நம்ம கேட்டுக்கலாம். இந்த ப்ராஜெக்டை அப்லோட் பண்ணுறது, அதுக்கப்புறம் இந்த ஜிஓபி விஷயங்களை வந்து நான் வந்து நம்ம ஏஜி மேடத்திட்ட நான் அடிக்கடி கேட்பேன். ரொம்ப தொந்தரவு பண்ணேன், கிடையாது 2-3 நாளாக அவங்களுக்கு ரொம்ப தொந்தரவு பண்ணேன். அவங்க ரொம்ப ஒரு எளிமையாக அழகாக வந்து எங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுத்தாங்க. அதாவது ஒரு மட்டும் சொல்லிக் கொடுத்தா போதும், நம்ம ஈஸியாக அதை நம்ம செஞ்சிடலாம். இதில் என்ன ஒரு வருத்தம்னா, அவங்க ஒரு எஜுகேஷன் ஃபீல்டுக்கு போயிருந்தாங்கன்னா நம்ம திருநெல்வேலி இன்றைக்கி ஒரு டாப்பு இதில் பெருசாக போயிருக்கோம்னு என்னுடைய ஒரு நம்பிக்கை. அவங்களுக்கும் வருக வருக என வரவேற்கிறேன். அதாவது நானும் சிக்கந்தர் மாமாவும் அவங்க பையனுடைய கல்யாண பத்திரிக்கை கொடுக்க போய்கிட்டு இருந்தோம். அந்த காவல் கிணறுல ஜென்சன் பேக்கரியில் டீ சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது ஒரு பறவை கூட்டம் வந்து மேலே அப்படி போய்கிட்டு இருந்துச்சு. அந்த பறவை கூட்டம் எப்படின்னா வி ஷேப்பில் இருந்துச்சு. அப்போ மாமா சொன்னாப்புல, இது யார்ப்பா தலைவன் அப்படின்னு கேட்டாப்புல. எனக்கு தெரியல. மாமா சொன்னாப்புல, முதல்ல போகிறவன் தான் தலைவன், ஆனால் அந்த பின்னால் உள்ள பறவைகளுடைய காற்று அடிக்கிறதுனால அந்த ரெக்கையை இது பண்ணுறதுனால அதில் இருந்து இருக்கக்கூடிய வைப்ரேஷன் அடுத்த பறவைக்கு போகும், அப்புறம் அடுத்த பறவைக்கு போகும், இப்படி போய்கிட்டே இருக்கும். இதனால் டயர்ட் ஆகாது. அதனால் பல மைல் தூரம், அதாவது 3000-4000 கிலோமீட்டர் தூரத்தில் அங்கேருந்து இங்கே வர முடியும் அப்படின்னு ஒரு அழகான ஒரு விளக்கத்தை கொடுத்தாங்க. அதாவது முதல் பறவை டயர்டாகிற நேரத்தில் கடைசியில் உள்ள பறவை அந்த இடத்த போய் ஆக்குபை பண்ணிடும். இப்படி ஆக்குபை பண்ணி தான் 4000 கிலோமீட்டர் போக முடியும். அதுவும் ரோட்டரி கிளப் ஆஃப் திருநெல்வேலி டவுனும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். தலைவர் டயர்டாகும்போது அடுத்த தலைவர் வந்து அந்த இடத்த பிடிப்பார். தனியாக நம்மளால் பறக்க முடியாது. அந்த பறவையால் 3000 கிலோமீட்டர் பறக்க முடியாது. ஒரு 4000 ஒரு குரூப்பாக சேர்ந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆதரவாக இருக்கும்போது மட்டும்தான் இது